ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போற விஷயம் நாட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்பா இதெல்லாம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் முக்கியமானா? ஆமாங்க, வீட்டுக்கு கல்யாணம் முக்கியம், நாட்டுக்கு நெட்வொர்க் முக்கியம். இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி சேர்ந்தாதான் ஒரு சூப்பரான கல்யாணம், ஒரு ரிச்சான ராயலான லக்ஸரியான கல்யாணம். இந்த கல்யாணத்தை தமிழ் சினிமாலங்க இந்திய சினிமாவில் யார் நடத்திருக்கா அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு பதிலாக எந்தெந்த நடிகையெல்லாம் தங்களோட பெரிய கோடீஸ்வரனை உசார் பண்ணி திருமணம் பண்ணாங்க அப்படின்றத பத்தி பேசும்போதுதான் இந்த மாதிரியான அநியாயங்கள்லாம் இங்க நடக்குதா அப்படின்ற மாதிரி நம்மளோட பார்வையில தெரியும், அவங்களோட பார்வையில நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவோட இன்ட்ரோடக்ஷனை இப்பவே முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல என்ன பேச விட்டா 2 நிமிஷம் வளவலன்னு பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போய் எந்தெந்த நடிகைலாம் படா படா கோடீஸ்வரனை திருமணம் பண்ணி செட்டில் ஆனாங்க, அதுவும் இந்த வருஷம் 2024 பாப்போமா. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள். சமீபத்துல போன வாரம் தானே திருமணம் ஆச்சு. ஆனா இவங்க திருமணம் பண்ணாத நபர் யாரு? கீர்த்தி சுரேஷை வச்சு யார் யார் நடிகரோடயோ இவங்க வந்து கோத்து விட்டாங்க. ரொம்ப நாளா எல்லாருக்கும் மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அனிருத் கூட கோத்து விட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு அன்னோன் காதலன்னு சொன்னாங்க, நம்ம தளபதி விஜய் வீட்டுல தான் தங்குறாங்கன்னாங்க, இப்படியெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் நான் என் வீடியோல பண்ணவே இல்லையே. இருந்தாலும் இதெல்லாம் உண்மையா கிடையாதுடா, போங்கடா உங்க மூஞ்சில கரிய பூசுற மீடியாக்காரன்லாம் யூடியூப்காரன்லாம் ஓடி போங்கடா அப்படின்னு எல்லார் மூஞ்சிலையும் செருப்பால் அடிச்ச மாதிரி கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதுதான் சமீபத்துல அவங்க நீண்ட நாள் காதலனான ஆண்டனி தட்டில் அப்படின்றவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ இவங்க 2 பேருக்குள்ள காதல் எப்போ மலர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சினிமால நடிகை ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்கூல் படிச்சு நின்றாங்கல்ல, ஸ்கூல் 12th படிக்கும் போது நம்ம ஆண்டனி தட்டில் வந்து கேரளால மிகப்பெரிய ஒரு ஸ்டடிஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. எதுவுமே கிடையாது, காலேஜ் படிச்சு நின்றாரா. படிக்கும் போதே இவங்க 2 பேருக்குள்ள காதல் மலர்ந்து விட்டது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப நாளா லவ்ல தான் இருந்தாங்க. நடுவில் ரூமர்ஸ் எல்லாம் வரும்போது கீர்த்தி சுரேஷே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க போல இருக்குது. பேசுங்கடா எனக்கு பப்ளிசிட்டி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்பெல்லாம் போட்டு உடைக்காதவங்க இப்ப போட்டு உடைச்சி ஒரே வார்த்தையில திருமணம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே. ஆரம்பத்துல அனிருத் அவர்களோட இவங்க சேர்த்து வச்சு கிசுகிசுக்கப்படும் போது இவங்க அதை பெருசா கண்டுக்கல. ஏன்னா நம்மளுக்கு அப்பதான் அடுத்தடுத்து படம் வரும், நம்மளும் லைம் லைட்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி அவங்க போய் ரஜினி அவர்களுக்கு தங்கச்சி எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சு இவங்களோட மார்க்கெட்டை இவங்களே கெடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ரூமர் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து இவங்களோட கெரியருக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறம் எந்த பட வாய்ப்பும் வரல. சரி ஓகே, இப்படி கிசுகிசிலே இருந்தா 15 வருஷமா நம்மள லவ் பண்ற ஆண்டனி தட்டில் கூட ஓடிடுவான், அதனால காதம் வச்ச மாதிரி டக்குன்னு என்கேஜ்மெண்ட் முடிச்சு கல்யாணத்தை முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த கிசுகிசு வந்தனாலதான் இவங்களோட கல்யாணம் அறக்க பறக்க அவசரமா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்ச்சில் கிறிஸ்டியன் முறையில, அதாவது ஆண்டனி தட்டில் அப்படின்றவர் வந்து நம்ம ஒரு கிறிஸ்டியனாக இருந்தாலும் அதனால அந்த கிறிஸ்டியன் முறையில சர்ச்சில் நடந்தது. அதுக்கப்புறம் ஹிந்து முறையில இங்கேயும் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவுலாம் நடந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரயோஜனம் இருக்குங்க. ஏன்னா இந்த ஆண்டனி தட்டில் யாரு, இவர் எப்படி வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆனாரு, இவர் எங்க இருக்கிறாரு, அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் என்னதான் ஒரு மிகப்பெரிய நடிகை ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்ணாலுமே கூட வீட்டுல எப்படி ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா கீர்த்தி சுரேஷ் அவரோட அம்மாவே பாத்தீங்கன்னா மேகனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகை. அவங்க பாட்டி கூட இன்னைக்கு கூட படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட தந்தை ஒரு பிஜேபி பிரமுகர். சோ இவ்வளவு பெரிய ஃபேமிலியில இருந்து ஒரு மாப்பிளையை எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் சாதாரண ஆள் இல்ல. ஆண்டனி தட்டில் அப்படின்றவர் துபாயை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். துபாயிலே பாத்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் செயின் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு அவங்களோட நெட்வொர்த்தா ஒரு 41 கோடி ரூபாய் சொன்னாலும் இவர் இருக்காரு பாத்தீங்களா ஆண்டனி தட்டில், இவரோட நெட்வொர்த் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் தாண்டுமா. அதனால இவரும் சரியான வெயிட்டுகை தான், வெயிட்டுகையா பார்த்து பிடிச்சிட்டாங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள். இவர்களை தொடர்ந்து அடுத்த நடிகை யாரு சரியான வெயிட்டுகையை பிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவதா சொல்ல போற நடிகை மேகா ஆகாஷ் அவர்கள். மேகா ஆகாஷ் அவர்கள் தமிழ் சினிமால முதல்ல தனுஷ் படத்துல நடிக்கும் போது இந்த பொண்ணு வந்து தமிழ் சினிமா ஒரு கலக்குன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே துருன்னு போய் ரஜினி படத்துல செகண்ட் ஹீரோயினா கமிட் ஆனா யாரு மதிப்பான். இதே தப்பதான் இதுக்கு முன்னாடி சொன்ன கீர்த்தி சுரேஷ் அவர்களும் பண்ணாங்க. ரஜினி அவர்கள் கூட ஒரு ஃப்ரேம்ல நின்னாலே போதும் அப்படின்ற நினைப்புல போய் அவருக்கு தங்கச்சியா நடிச்சா, எங்க அவருக்கு மகளா தாங்க நீங்க நடிக்கணும், தங்கச்சியா நடிச்சா அதுக்கப்புறம் உங்க மார்க்கெட் என்ன வருது. இதே தப்பதான் மேகா ஆகாஷ் அவர்கள் பேட்ட படத்துல ரஜினி கூட ஒரே ஒரு ஃப்ரேம்ல நிக்கிறாங்க அப்படின்னு துருன்னு போய் நின்று அவங்களோட ஹீரோயின் இமேஜை அவங்க கெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெருசா பட வாய்ப்புகள் வந்தாலுமே கூட செகண்ட் ஹீரோயின் அப்படியே அவங்க மெயின் லீடா நடிச்சாலும் அந்த படம் பெருசா ஓடுறதில்ல. சரி அப்ப நம்ம என்ன பண்றது, வழக்கம் போல எல்லா கதாநாயகிகளும் படுற மாதிரி ஒரு வெயிட்டான பையனை பிடிச்சி செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு இவங்க யாரை வந்து உசார் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாய் விஷ்ணு அப்படின்றவர் தான். இந்த சாய் விஷ்ணு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பிலிம் மேக்கிங்ல இருந்தவர் தான். அதாவது நியூயார்க்ல போய் பிலிம் மேக்கிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா இங்க நம்ம தமிழ் சினிமால காலா மற்றும் கபாலி படத்துல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தானும் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வெளில வந்துட்டாரு. வந்தது மட்டும் இல்லாம சினிமால இருந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் எடுத்திருக்காரு. ஏன்னா அவரோட ஓன் பிசினஸ் அவர் பண்ணிட்டு இருக்காராம்.
அப்படி இருந்தா என்னத்த காசை பார்த்துருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வேற யாரும் இல்லைங்க, திமுகவோட ரொம்ப நாள் அமைச்சரான திருநாவுக்கரசு அவர்களோட பையன். சோ நம்ம ஏரியால ஒரு சின்ன வார்டு மெம்பர், ஒரு கவுன்சிலருக்கு 4-5 வீடு இருக்குது. இவர் மினிஸ்டரா இருந்தவர், அதுவும் திமுகவோட முக்கியமான ஒரு பிரமுகர். இவங்க கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கும் அப்படின்னு நான் எண்ணி கணக்கு போட்டலாம் என்னால சொல்லவே முடியாது. நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அந்த திருநாவுக்கரசு அவர்களோட மகனான சாய் விஷ்ணு அவர்களை தான் மேகா ஆகாஷ் திருமணம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல இதை சொல்லவே முடியாது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் மேல எனக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆர்வத்தை பணமா மாத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது 1xBet அப்படின்ற ஒரு ஆப் தான். இந்த 1xBet ஆப் இன்டர்நேஷனல் லைசன்ஸோட வரது மட்டும் இல்லாம எல்லாருமே ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய முறையில இந்த ஆப் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டை நீங்க தேர்ந்தெடுத்து பெட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வித்தியாசமான கேசினோ கேம் மற்றும் கிராஷ் கேம் இந்த ஆப்ல இருக்கு. இதுல விளையாடி கூட நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நீங்க சம்பாதிச்ச பணத்தை UPI, பேங்க் டிரான்ஸ்பர், பேடிஎம் மற்றும் போன்பே மூலமா ஈஸியா நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட் 100% ஃப்ரீ போனஸோட ஆரம்பிக்குது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கமெண்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய லிங்க் மற்றும் ப்ரோமோ கோடான சீக்ரெட்ஸ் அப்படின்ற கோட நீங்க யூஸ் பண்ணி 1xBet ஆப்பில் இருக்கக்கூடிய கேம்ஸ் நீங்க விளையாடுங்க, நிறைய பணம் சம்பாதிங்க. மூன்றாவதா வரலட்சுமி சரத்குமார் மற்றும் நிக்கோலாய். அட என்னப்பா நீ பழைய கதை எடுத்து மறுபடியும் இதுல சேர்க்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். ஏன்னா நாளுக்கு நாள் அப்பப்போ அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. அதனால இவங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்டை பத்தி பேசுவோம். நிக்கோலாயை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இவர் ஒரு நல்ல மனிதர், மைக்க கொடுத்தா ரொம்ப சூப்பரா பேசுவாரு, மனைவியை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாரு. இருந்தாலும் இவர் பிசினஸ் வைஸ் யாரு, இவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னா, இவர் ஒரு ஆர்ட் கேலரிஸ்டுங்க. எதுங்க ஆர்ட் கேலரிஸ்ட் என்ன பண்ணுவாரு, வெறும் பெயிண்டிங் வித்துனுங்கிறாரு. அதானே இதுல மிஞ்சி மிஞ்சி போனா என்னத்த துட்டு பார்க்க போறாரு. எங்க ஏரியால கூட தான் ஒரு மாமா ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல இந்த சீனரி எல்லாம் போட்டு வித்துனுங்கிறாரு. சோ அவர் என்னத்த காசை பாக்குறாரு. அதே மாதிரி தானே அவர் ரோட்ல போட்டு விற்கிறாரு, நீங்க கடல போட்டு ஃப்ரேம் போட்டு விற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா, அடையோ ஆர்ட் கேலரி அப்படின்றது இந்த ஆர்டிஸ்டுகள் எல்லாம் அப்படியே உருக்க வித்தியாசமான பெயிண்டிங் உலகம் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தேடி தேடி செலக்ட் பண்ணி வாங்குற ஒரு விஷயம் தான். இந்தியாவில் அதோட மதிப்பு எப்படி என்னன்னு தெரியல. ஆனா வெளிநாடுகளில் போனீங்கன்னா ஆர்ட்டுக்குன்னே ஒரு தனி மரியாதையே இருக்குது. ஆர்டிஸ்டுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மரியாதையும் அந்த ஊர் மக்கள் கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்டுக்கெல்லாம் பெருசா மரியாதையே கிடையாது. இருந்தாலும் ஆர்ட் கேலரி மும்பைல வச்சு உசாரா நடத்தினுகிறார் அவரு. இவரோட இரண்டாவது மனைவியை திருமணம் பண்ணிக்கிட்டவங்க தான் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள். அவரோட முதல் மனைவியே கவிதா அப்படின்றவங்க ஒரு மாடல் தான். அவங்களோட 2006 இருந்து 2019 வரைக்கும் இவர் குடும்பம் நடத்திட்டு இதுக்கப்புறம் அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. ஒரு மியூச்சுவலா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நிக்கோலாய் அவர்களுக்கு 41 வயசாவது. கேலரி 7 அப்படின்ற மாதிரி அந்த ஆர்ட் கேலரி நடத்துறாரு. கோடி கணக்குல ரெவன்யூ வருதுங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். அவரோட ஒரு பெயிண்டிங் மட்டும் 12 கோடி ரூபாய்க்கு விலை போயிருக்கு அப்படின்றாரு. அந்த 12 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இருந்தா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஆர்ட் கேலரியில நல்ல வருமானம் இருக்கு. உங்களோட கலைநயம் நல்லா இருந்தா. இது மட்டும் இல்லாம ஆர்ட் கேலரி பண்றவன் ஏன் இந்த அளவுக்கு பல்காகிறான், அழுக்கு மாறிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இவரோட ப்ரொஃபஷன் தான் ஆர்ட் கேலரி மற்றும் இவரோட பேஷன் ஒன்று இருக்குது இல்லையா, அது பவர் லிஃப்டிங்ன்றாங்க. ஏன்னா இவர் பவர் லிஃப்டிங்ல கிட்டத்தட்ட 3 வருஷம் தேர்ச்சி பெற்றவரா, நிறைய சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு. நல்ல வெயிட்டை தூக்கி தான் மனுஷன் அந்த மாதிரி ஆயிட்டாருன்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால இவரோட பெண்ணையும் இவரோட டாக்டரையும் பாத்தீங்கன்னா இவர் பவர் லிஃப்டிங்ல ஈடுபடுத்தி அவங்களும் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நிக்கோலாய் அவர்களோட பேக்ரவுண்ட். இருந்தாலும் இவரோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 83 கோடி ரூபாய் இவரோட நெட்வொர்க் இருக்கு. வருவோட கம்பேர் பண்ணா ஒரு 43 கோடி ரூபாய் அதிகம் இவருக்கு. நான்காவதா நடிகை ரம்யா பாண்டியன் அவர்கள். ரொம்ப நாள் அந்த பொண்ணை காணல, எங்க போச்சு அப்படின்னா, வேற எங்கேயும் போலங்க, சினிமா வாய்ப்பு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி நேரா பெங்களூர் கிளம்பி போய் அங்க ரவிசங்கர் யோகா சென்டர்ல போய் ஜாயின் பண்ணி கொஞ்சம் மனசு அமைதிப்படுத்தணும், யோகா கத்துக்கலாம்னு போயிருக்குதுங்க. அங்க போன இடத்துல என்ன இருக்குது, யோகா கத்து கொடுக்க வந்தவர் தான் லோவேல் தவான் அப்படின்றவரு. இவர் பஞ்சாபை சேர்ந்தவர். இவர் யோகா நல்லா கத்து கொடுத்தாரோ இல்லையோ, ரம்யா பாண்டியனா நல்லா உசார் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உசார் பண்ணது மட்டும் இல்ல, இப்ப சமீபத்தில் இவங்க திருமணமும் பண்ணிட்டாங்க. அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா ரிஷிகேஷோ எங்கேயோ மலை பக்கம் போயிட்டு நல்லா திருமணம் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கிறாங்களாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களாம். இருந்தாலும் இந்த நடிகை தேடி தேடி ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, இதனால என்னத்த காசு பார்க்க போறான் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இவரோட பேஷன் தான் யோகா இன்ஸ்ட்ரக்டர். ஆனா இவரோட மெயின் பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல இவர் ஏகப்பட்ட இடத்துல இந்த பப்ளிக் மெடிக்கல் லேபார்டரி எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாராம். இது மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பப்ளிக்ல பஞ்சாப்ல நடத்திட்டு இருக்கிறனால இவரோட நெட்வொர்த்தே ஒரு 100 கோடி ரூபாய் தாண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சும்மாவா புடிச்சாங்க ரம்யா பாண்டியன். யோசிச்சு பாருங்களேன், இங்க இல்லாத யோகா இன்ஸ்ட்ரக்டரா நம்ம ஆசன் ஆண்டியப்பன், அவர்லாம் வயசாயிடுச்சு. இந்த மாதிரி திறமையானவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எதுக்கு பெங்களூர்ல போய் கத்துக்கணும்னு நம்மளுக்கு தெரியல. எதுக்கு இப்பேற்பட்ட ஆளை உசார் பண்ணணும், நீங்க தான் சொல்லணும் கமெண்ட்ல. ஐந்தாவது நடிகை ரகுல் பிரீத் சிங் அவர்கள். இவங்களே பேசிக்கலி ஒரு பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்தவங்க, நல்ல காசு எல்லாம் வச்சிருப்பாங்க. தேடி 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 சொத்துக்கிறவனா பார்த்து பிடிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல திறமை தாங்க. அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. லவ் வரது கூட ஒரு பணக்கார மேல வருது அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு சைக்காலஜிங்க, ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லுவாங்க. அது ஒரு தனி திறமை தான். ஆனா இவங்க யாரை பிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் பையனான ஜாக்கி பக்னானி அப்படின்றவர் தான் பிடிச்சாங்க. அவர் கொல்கத்தாவை சேர்ந்தவர், மும்பைல செட்டில் ஆனவங்க. 2021 வருஷம் பக்னானிக்கும் இவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் நடந்து
2024 பிப்ரவரி இந்த வருஷம் கல்யாணம் பண்ணினாங்க. ஸோ ரகுல் பிரீத் சிங் அவர்களோட நெட்வொர்த்தே பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 49 கோடி ரூபா வரும். சரி, இந்த பக்கம் இவரு ஜாக்கி பக்னானி இவர்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டவங்க. ஏன்னா பாம்பேல இவரோட வீடே பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டா போதா வரைக்கும் உங்க அப்பா ப்ரொடியூசரு, இவரு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிசினஸ் பண்றாரு, மிகப்பெரிய கோடீஸ்வரர். அதனால தான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாகறாங்க. சந்தோஷமாகறதுக்கு காசு வேணுங்க. ஆறாவதா சொல்ல போறது நடிகை சோனாக்ஷி சின்ஹா. என்னப்பா வடநாடு பக்கம் போயிட்டு அப்படின்னா எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணுங்க. வெறும் தமிழ் சினிமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா போர் அடிக்காது ரிப்பீட்டடா. அதனால கொஞ்சம் வடநாட்டு ஆளுங்களையும் பேசும். சோனாக்ஷி சின்ஹா அப்படின்றவங்க இங்க தமிழ்ல ஏற்கனவே நடிச்சவங்க தான். ரகுல் பிரீத் சிங்கும் நடிச்சவங்க தான். ஸோ அதனால சோனாக்ஷி சின்ஹா யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜஹீர் இக்பால் அப்படின்றத திருமணம் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2019 வருஷத்துல இருந்து இவங்க கிட்டத்தட்ட லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது 19 சொல்றதோட 17 உங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடுச்சா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஸ்டோரி தான். என்னன்னு பாத்தீங்கன்னா சல்மான் கான் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடியவர் தான் இந்த ஜஹீர் இக்பால் அப்படின்றவர். இவரும் பாத்தீங்கன்னா சல்மான் கான் அவர்கள் 2019 வருஷம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ரொமான்டிக் படமான நோட் புக் படத்துல இவர் லீடாவும் நடிச்சிருக்காரு. ஸோ அவ்வளவு நெருக்கமானவர். இவங்களோட அப்பாவே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜுவல்லரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சல்மான் கான் அவர்களுக்கு தேவையான ஜுவல்லரிலாம் நம்ம ஜஹீர் இக்பால் அவரோட ஃபேமிலியில இருந்து தான் போமா. அந்த அளவுக்கு நெருக்கம். அப்பனா அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சில பேர் சொல்றாங்க சல்மான் கான் அவர்களோட பினாமியா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் இருக்கக்கூடியவர் தான் சோனாக்ஷி சின்ஹா அவர்கள் திருமணம் பண்ண ஜஹீர் இக்பால் அப்படின்றவர். ஸோ ஜஹீர் இக்பாலுக்கும் சோனாக்ஷி சின்ஹாக்கும் 2017 வருஷம் ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா சல்மான் கான் அவர்கள் இவங்க ரெண்டு பேரையும் அவரோட பிறந்த நாளுக்கு அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணி ஒரு பார்ட்டி பண்ணியிருக்காரு. அந்த பார்ட்டியில இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சு ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2017 இருந்து 7 வருஷம் இவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்பதான் இந்த வருஷம் தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனாக்ஷி சின்ஹா என்னதான் ஒரு மிகப்பெரிய நடிகரோட ஒரு மகளாக இருந்தாலும் இவங்களே தட்டி தூக்குற அளவுக்கு நிறைய பதுக்கி வச்சிருக்கிறாரு ஜோஹர் இக்பாலும் அவரின் குடும்பத்தினரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப அடுத்ததா 7வதா சொல்ல போறது ஆமீர் கான் அவர்களின் மகளான இரா கான் மற்றும் நுபுர். ஏபா ஆமீர் கான் மட்டும் என்ன பாலிவுட் நடிகர் தானே, அவர் எப்படி நீ தமிழோட கோப் அப்படின்னா இந்த கூலியில நடிச்சுங்கிறாருப்பா. கூலியில வில்லனே அவரு தான். நம்ம பசங்க எல்லாம் ஷூட்டிங் போயிட்டு வந்து சொன்னாங்க ஜெய்ப்பூர்ல வேற லெவல்ல போயினுக்குதான். அதனால சீக்கிரம் அவரும் தமிழ் நடிகர்களோட லிஸ்ட்ல வந்துருவாரு. அதனால அவரோட பொண்ணை நம்ம உள்ள இஸ்துன்னு வருது, தப்பு இல்லை இல்லையா. சோ இரா கான் இவங்க யார திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நுபுர் சிகாரி அப்படின்றவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ நுபுர் சிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காதல் கதை இருக்குது. நம்ம ஆமீர் கான் அவர்கள் அடிக்கடி உடம்பு ஏற்றத்துக்கு ஜிம்முக்கு போவாரு. ஜிம்முக்கு போகும்போது ஒரு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுப்பூரை வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம நுப்பூர் என்ன பண்ணிக்கிறாரு, ஆமீர் கானோட டெய்லி அவர் பாடி ஏத்தி அவர்கிட்ட இருந்து இன்கம் ஆகுறது அவரோட பொண்ணியை வலிச்சு போட்டா எத்தனாயிரம் கோடி ரூபாய் சொத்து வலிச்சு போட்டுடலாம்ல அப்படின்லாம் நினைச்சாரா இல்லையா நம்மளுக்கு தெரியல. நம்ம புத்தி எங்க போகுது பாருங்களேன். சோ ஒரு நல்ல லவ் வந்துட்டு இருக்குது. ஏன்னா அப்பப்போ அப்பா பாக்குறதுக்கு ஜிம்முக்கு பொண்ணு வரும்போது பொண்ணுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்தாரோ இல்லையா, அந்த பொண்ணுக்கு உடம்பு குறைச்சதோ இல்லையா, லவ் வந்தா நல்லா வந்துட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா செம லவ்வும் 2 பேருக்கும். அதுக்கப்புறம் இவர் எப்போ ப்ரப்போஸ் பண்ணாருன்னா 2022 வருஷம் பாம்பேல சைட்ல எங்கேயோ சைக்கிளிங் நடக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா. இவ திருமணம் பண்ணிட்டாங்க இந்த வருஷம். சோ ஆமீர் கான் அவர்களோட பொண்ணு கிட்ட எவ்வளவு நெட்வொர்க் இருக்குன்னா 7 கோடி ரூபான்னு வாங்க. ஐயோ நான் ஆமீர் கான் பொண்ணுக்கு நெட்வொர்க் 7 கோடியா? ஏப்பா அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்றது கிடையாப்பா. அவகிட்டே 7 கோடி ரூபா இருக்குது. இங்க மாங்கன்னு வேலை செஞ்சு 30-40 வருஷம் கழிச்சாதான் நம்ம கிட்ட 1 கோடி ரூபா தேரும். சோ இருந்தாலும் கொஞ்சம் நான் முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதாவது ஆமீர் கான் அவர்கள்கிட்டயே அசையும் சொத்து அப்படின்னு அவர் ரெக்கார்டு படி சொன்னது 1862 கோடியா. இதுல ஒரு பெரிய பர்சன்டேஜ் பொண்ணு தான் வரப்போகுது. சோ இந்த பக்கம் நுப்பூர் அவர்கள் அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டா அவரோட நெட்வொர்த்தும் ஒரு 8 கோடி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ அவரோட ஃபேமிலியை கணக்கெடுத்து பார்த்தா அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குது. அவ்வளவு ஏங்க ஆமீர் கான் அவர்கள் அவரோட சொத்தை பிரிச்சு கொடுத்தாலே இவருக்கு 500 கோடி ரூபா வந்துடும். சோ ஆப்வியஸா இவர் வசதியான மாப்பிள்ள தானே. சோ நண்பர்களே இந்த லிஸ்ட்ல இந்த 7ஓட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல நிறைய பேர் இருக்கிறாங்களேப்பா, அதெல்லாம் நீ ஏன் சொல்ல தவறிட்டேன்னா இதெல்லாம் ஏற்கனவே என் வீடியோல சொல்லிட்டேன் நண்பர்களே. பழைய பேரை பத்தி நான் நிறைய பேசியாச்சு. அவங்களெல்லாம் திருப்பி ரிப்பீட்டடா பேசுறதுல என்ன பிரயோஜனம். அதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் இது என்ன அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு தான் இந்த லிஸ்ட்ல இந்த 7 பேர் எடுத்தேன். சோ இதுக்கு முன்னாடி நீங்க நான் போட்ட வீடியோக்கள்லாம் பார்க்கலன்னா அப்படி தேடி கண்டுபிடிச்சு பாருங்க. இல்லைன்னா உங்களுக்காக நான் கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன், பின் பண்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்களேன். சோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல போட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.